எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வெண்டைக்காய் காரக்குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் 1/4 கிலோ வெண்டைக்காய் வந்து சும்மா இப்படி எண்ணெய் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றி நல்லா இப்படி வதக்கிட்டுருக்கேன். அது அங்கே வதங்குது. அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் ஒரு 10-20 வெங்காயம், சின்ன வெங்காயம் தான், சும்மா 1-2 அறுத்து வச்சுருக்கிறேன். 10 பல்லு பூண்டு அதையும் தட்டி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை ஒரு 2 கொத்து உருவி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி வந்து இந்த சைஸான தக்காளி பழம் தான், இப்படி இந்த மாதிரி இந்த சைஸில் உள்ள தக்காளி பழம் 5 பழத்தை வந்து அடித்து வச்சுருக்கேன். தேங்காய் 1/4 மூடி, அதையும் அடித்து ஒரு மூடியில் பாதி 1/4 மூடி தேங்காயும் அரைச்சி வச்சுருக்கிறேன். தேவையான அளவு உப்பு வச்சுருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தனியாத்தூள், சாம்பார் தூள், தனி மிளகாத்தூள், அப்புறம் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடுகு, சீரகம், வெந்தயம் வேணுங்கிறவங்க சேர்த்துக்குங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. இது ரெண்டும் சேர்த்தா நல்லாயிருக்கும். அதைப்பா ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே அதுக்கு தேவையான அளவு ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் இருக்குது. பாருங்கள், அடுப்பில் வடசட்டி வச்சுருக்கேம்மா. பாருங்கள், இது இப்போ ஆயில் ஊற்றுறேன். தேவையான அளவு ஆயில் ஊற்றுறேன். பாருங்கள், நான் கரெக்டாக தான் எடுத்து வச்சு தான் ஊற்றுறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். 2 ஸ்பூன் தேவையான அளவுக்கு தான் ஆயில் ஊற்றிருக்கிறேன். இதுக்கு தேங்காய் ஊற்றுறேன் பார்த்தீங்களா. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். எனக்கு கொஞ்சம் இனிப்பு சுவை வேணுங்கிறதுக்காக நான் தேங்காய் ஊற்றுறேன். உங்களுக்கு வேண்டானாலும் நீங்கள் விட்டுறலாம். அதேமாரி வெந்தயம் சேர்த்தே ஆகும் கிடையாது. எங்களுக்கு அந்த வாசம் பிடிக்கிறதுனால நாங்கள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணான்னா அதை வேண்டான்னு விட்டுறலாம், தப்பு இல்லை. ஆயில் காஞ்சிருச்சு. பாருங்கள், 3 ஒன்றா தான் போடுறேன். வெந்தயம், கடுகு, சீரகம் 3 பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ கருவேப்பிலை சேர்க்குறேன். கருவேப்பிலை பொரிஞ்சது வெங்காயம் சேர்க்குறேன். வரமிளகாய் 1 போடுறேம்மா, சும்மா கிள்ளி போடுறேன், வாசனைக்கு நல்லா இருக்கும், அதோடவே போடுறேன். பார்த்துக்குங்க. இந்த வெங்காயம் வதங்கும் போதே பெருங்காயத்தூளும் போடுறேன். பாருங்கள், பெருங்காயத்தூள் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும், அதுக்காக போடுறேன். இது உங்களுக்கு பிடிச்சா போடுங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு தான் எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பூண்டையும் சேர்த்துட்றேன். பூண்டு 10 பல் தட்டி வச்சுருந்தாலும் அதையும் சேர்த்துக்கிறேன். பூண்டையும் பெருங்காயத்தையும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க, இல்லைனாக்கா அடி பிடிக்கும். அது பச்சை வாசனை போயிடுச்சு. வெங்காயம் இந்தளவு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும் இல்லை, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா தனியாத்தூள், சாம்பார் தூள், தனி மிளகாத்தூள், இது 3 ஒன்றாவே போட்டுடுறேன். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போடணும். மஞ்சத்தூள் சொல்லாமல் விட்டுட்டேன், சாரி. இந்த மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போடணும். அதை போட்டு சும்மா ஒரு கிண்டு தான் போதும், அடி பிடிச்சிரும். இப்போ வந்து தக்காளி பழத்துக்கு போடுறேன். அரைச்சி வச்சுருக்கல, அதை ஊற்றுறேன். ஊற்றி இது நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போகட்டும். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த இது தக்காளி நல்லா வெந்து பாருங்கள், சுண்டி வந்துருச்சு. இப்போ வந்து புளி தண்ணி ஊற்றுறேன். இந்த நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அந்த தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி அதுலேயே உப்பு போட்டுறேன். பாருங்கள், உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுறேன். போட்டு இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் ஊற்றணும். தேங்காய் ஊற்றி கொதிச்சதுக்கப்புறம் தான் வெண்டைக்காய் போடுவோம். இப்போ இது கொதிக்கட்டும். இப்போ அந்த மசாலா புளியெல்லாம் போட்டோம் பார்த்தீங்களா, ஊற்றணும் பார்த்தீங்களா, அதெல்லாம் திக்காக பாருங்கள், நல்லா திக்காக இந்த அளவுக்கு காய் வந்துருச்சு. இப்போ வந்து அந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்குங்களா, அந்த தேங்காய் ஊற்றுறேன். சும்மா 1/4 மூடி, ஒரு மூடியில் பாதி 1/4 மூடி தான் ஊற்றிருக்கேன். அந்த இனிப்பு சுவைக்காக வேண்டி ஊற்றிருக்கேன். இப்போ கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும். இந்த தேங்காயை ஊற்றினோடனே வெண்டைக்காயும் போட்டுறேன். பாருங்கள், வெண்டைக்காய் முதல்ல சும்மா எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றி வெறும் இதில் போட்டு வதக்கி வச்சுருக்குறோம். அதில் எதுவுமே சேர்க்கல, வெறும் வெண்டைக்காய் எண்ணெய் மட்டும்தான் ஊற்றி வதக்கி வச்சுருக்குறோம்.
பாருங்கள் தேங்காய் ஊற்றி எல்லாம் முடிஞ்சிச்சு, பின்சிங் முடிஞ்சிச்சு, கொதிச்சு வெந்து எல்லாம் வந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா நல்லா ரெட் கலராக தெரியும். நான் அதெல்லாம் சேர்க்கல, நார்மல் மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கும். நான் சாப்பிட்டு பார்த்தா நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தின்னு பாருங்கள், நீங்களும் செஞ்சு தின்னு பாருங்கள். எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.